Admissions open at Sri Venkateshwara Group of Institutions, Pondicherry. Mad Rabbit, India's finest audio wearable brand. Starting at 999. ஸ்டுடியோ கிரீன் கே ஞானவேல் ராஜா அண்ட் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் கிட்ட நமக்கு வந்திருக்க ஒரு படம். கிட்டத்தட்ட 2 வருஷத்துல இருந்து 3 வருஷம் ப்ரொடக்ஷன்லயே இருந்த ஒரு படம் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கே 1 வருஷம் கிட்ட எடுத்திருக்கு. படமா நம்ம கிட்ட எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய அப்ரிசியேஷன் கொடுத்தாகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரஞ்சித் சாரோட படம் தங்கலான் பார்க்க போறோம் அப்படிங்கும்போது ஒரு சின்ன டிஸ்கஷன் என்ன வந்ததுன்னா, ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் இருக்கும், படிப்பு முக்கியன்றது இருக்கும், நிலம் முக்கியன்றது இருக்கும், ஒரு டிபேட்டுக்குள்ள ஒரு அந்த கதை வந்து விழும், டிபேட் பண்ணுவோம், அதை பத்தி நிறைய பேசுவோம். இந்த பேசு பொருளா அந்த படம் இருக்குதோ இல்லையோ அவரோட ஐடியாலஜியும் அவர் சொல்லக்கூடிய விதமும் விஷயமும் படத்துல இருக்கும் அப்படின்றது த்ரூ தி ஏஜஸ் ஆஃப் ரஞ்சித் சார் ஒரு ஃபிலிம் வந்து பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ இவ்வளோ தாட்ஸோட நம்ம படம் போய் உட்காந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல எல்லாம் உடச்சி தள்ளி இருக்கிறது. இட்ஸ் டிப்பிக்கலி ரஞ்சித் சாரோட மூவி அப்படின்னா மேக்கிங்ல உங்களுக்கு தெரியும். பட் இந்த டிபேட் பண்ணக்கூடிய எந்த விஷயங்களுமே தங்கலான் படத்துல கிடையவே கிடையாது. அப்படிங்கும் போது இது ஒரு புதுவிதமான முயற்சின்றது நீங்க படத்தோட கனெக்ட் பண்ணி டிராவல் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு மிஸ்டிக்கல் ஃபேண்டசி ஃபிலிம் வித் ரஞ்சித் சாருடைய ஐடியாலஜி இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அகெயின் ஒருத்தருக்கு படிப்பு எவ்வளோ முக்கியம், நிலம் எவ்வளோ முக்கியம், நிலம் ஒருத்தருக்கு எவ்வளோ உணர்வு மிக்கது, நிலம் ஒருத்தருக்கு இருந்தால் அது எந்த அளவுக்கு தலைமுறையே சந்தோஷமா இருக்கும், செழிப்பா இருக்கும் அப்படின்றத ரொம்ப அழகா நெயில் பண்ணியிருக்காரு ரைட்டிங்ல. கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது இத்தனை காலத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு 50-55 வருஷத்துக்கு ஒரு சினிமாவில் வந்து ஒருத்தர் ஆதிக்கம் செலுத்தி இருக்கிறாரு. கமல் சாருக்கு அப்புறம் அவரால் படம் நடிக்க முடியும், கமல் சார் மாதிரியான கேரக்டர்ஸை ஒருத்தரால் ரெப்ளிகேட் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குன்னா அது கம்ப்ளீட்டா சியான் சார் தான், சியான் விக்ரம் அவர்கள். ஸோ அவர் நம்ம த்ரூ தி ஏஜஸ் செலிப்ரேட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்த்தோன்னா ஹானஸ்ட்லி இல்லைன்னு தான் சொல்லணும். பட் தங்கலான் அவர் பண்ண மெனக்கெடல், அவர் போட்ட எஃபர்ட்ன்றது இருக்கு இல்லையா, ஆப்வியஸ்லி பெருமைப்படுத்தியிருக்காருன்னு தான் சொல்லணும். அவரை வந்து கொண்டாடி தான் ஆகணும். இந்த படத்துல இத்தனை வருஷம் நம்ம கொண்டாட தவறுனாலும் தங்கலான்ல கொண்டாட தவறக்கூடாது அப்படின்றத ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டா ஒரு ஆக்டிங்ல அவர் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ திஸ் ஃபிலிம் ஸ்பெஷலி விக்ரம் சார் இல்லைன்னா இந்த படம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கிரிப்டா எழுதும் போதோ இல்லை நீங்க ஸ்கிரிப்ட் புக்கை வந்து பார்க்கும் பொழுதோ விக்ரம் சாரை தாண்டி உங்களை வேற யாராலையுமே அது வந்து கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. அப்படி ஒரு இன்டென்ஸான ஒரு ஆக்டிங். ட்ரெய்லர்ல நீங்க பார்க்கும்பொழுது கூட ஒரு குட்டிக்காரனை அடிச்சு போய் கீழே உழுவுறதா இருக்கட்டும், அந்த மனுஷனோட வயசுக்கு அவர் பண்றதுன்றதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். ரொம்ப பெரிய அப்ளாஸ் கொடுத்தே ஆகணும் ஃபார் விக்ரம் சார். விக்ரம் சார் அப்படின்னா வி லவ் கெட்டப்ஸ் இல்லையா, அந்த மாதிரி ட்ரெய்லர்ல நீங்க பார்த்தது 1-2 கெட்டப்ஸ் தான் பார்த்துருப்பீங்க. இதுல தலைமுறையா அந்த குடும்பம் எப்படி இருக்கு, விக்ரம் சாரோட மூதாதையர்கள் எப்படி இருந்தாங்கன்றத விக்ரம் சாரே போர்ட்ரே பண்ணியிருக்கிறாரு. ஒரு கேரக்டருக்கும் இன்னொரு கேரக்டருக்குமான டிஃப்ரென்சியேஷன் வந்து ரொம்ப அழகா அதில் காட்டியிருப்பாங்க. நமக்கு தெரியும் இது விக்ரம் சார் தான் தெரியும். பட் அந்த ஜென்ரேஷன் கேப்ன்றது உங்களால் கூர்ந்து கவனிச்சா ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஒவ்வொன்றுலையுமே ஒரு மாடுலேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தாத்தா கேரக்டர் இருக்குன்னா தாத்தா கேரக்டர் விக்ரம்னா அதுல ஒரு மாடுலேஷன் இருக்கும், ஒரு வே ஆஃப் ஆக்டிங் மெத்தட் இருக்கும். அடுத்தது பையனா அதுக்கு ஒரு வே ஆஃப் ஐடியாலஜி இருக்கும், ஒரு ஆக்டிங் மெத்தட் இருக்கும். ஒன்னொன்னுக்குமே ஒரு வேரியேஷன் கொடுத்துட்டு இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு நபர் விக்ரம் சார் இந்த படத்துல நெயில் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் கேரக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கும் பொழுது ரஞ்சித் சாரோட படம் எப்போ அப்படின்னா ஸ்கிரிப்ட் எழுதும் போது, டைலாக் எழுதும் போது, ஸ்கிரீன் பிளே எழுதும் போது மட்டும்தான் இந்த படம் ரஞ்சித் சார் கையில இருந்தது. ஃபீல்டுக்கு, லேண்ட்ஸ்கேப், ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த படத்துல பண்ண ஒவ்வொரு கேரக்டர்ஸ் வந்து தி கேரிட் த ஃபிலிம் அந்த ஸ்கிரிப்ட் ஆன் தி ஷோல்டர்ஸ். அவங்க ஒரு ஓனர்ஷிப் எடுத்து இது ஏன் படம்டா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு கூட்டு முயற்சியா சேர்ந்து ரஞ்சித் சாரை பெருமைப்படுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஓவரால் அந்த படத்துடைய ரன் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 36 நிமிஷம் லாக் பண்ணியிருக்காங்க. இந்த 2 hours and 36 minutes கம்ப்ளீட்டா உங்களுக்கு என்கேஜிங்கா இருந்துச்சா, எங்கேயுமே உங்களுக்கு வந்து டிப்பே ஆகலையா, லேக் தெரியலையா, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லையா அப்படின்னா இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு படம். இதெல்லாம் சேர்ந்த படமா தான் தங்கலானும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். அண்ட் காஸ்டிங் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஹேண்ட் பிக் தான் அப்படின்னு சொல்லணும். குறிப்பா எந்த அளவுக்கு விக்ரம் சார் அந்த படத்தில் நம்ம கொண்டாடுறோமோ அந்த அளவுக்கு பார்வதி மேமையும் கொண்டாடியதே ஆகணும். ஏன்னா என்னோட கேரக்டர் இது, இந்த கேரக்டர் இது எல்லாத்தையுமே என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுது, இதெல்லாம் நான் பண்ணாதான் அந்த கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்ண முடியும் அப்படின்றத ரொம்ப அழகாவும் பிரில்லியண்டாகவும் கையில் எடுத்து எதை பத்தியுமே கேர் எடுத்துக்காம நெயில் பண்ணியிருக்காங்க. குறிப்பா ப்ரொஃபைல் ஷாட்ஸ் அப்படின்னு காட்டும் பொழுது இந்த கேரக்டர் கொஞ்சம் ஏஜ்டான கேரக்டர், அவங்களோட ஃபிசிக்லையும் பாடி ஷேப்ஸ்லையுமே டிஃப்ரென்ஸ் தெரியும். இதை இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில இருக்க ஒரு ஹீரோயின், ஒரு லீடிங் ஹீரோயின் பண்ணுவாங்கன்னா ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கும் பொழுது பார்வதி அவங்க எதுக்குமே மெனக்கிடாம இந்த கேரக்டர் இப்படிதானே இருக்கும், அந்த காலத்துல இப்படிதானே இருந்திருப்பாங்கன்றத பிரேக் பண்ணி ரொம்ப அழகா நெயில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அடுத்தது பசுபதி அவர்களுடைய கேரக்டர். பசுபதி வந்து ரெண்டுமே கலந்தது தான். ஒரு பாசிட்டிவா வைபா மோட்டிவேட் பண்ணக்கூடிய கேரக்டரும் அவர் தான், சேவியரும் அவர் தான்,
காமெடியனும் அவர் தான். ஸோ இல்லை, காமெடின்றது என்னன்னா தனியாக ட்ராக்காக எழுதலை, படம் போகிற விதத்தில் இவர் ஜென்ரலாகவும் நடிச்சிருப்பாரு. அது வந்து சிரிக்க வைக்கிற மூமெண்ட்டாக அமைஞ்சிருக்கு படத்தில். அண்ட் காஸ்டிங்கிறது இதை தாண்டி சப்போர்ட் பண்ண ரோல், விக்ரம் சாரோட பசங்களாக நடிச்சதாக இருக்கட்டும், இல்லை பிரீத்தியா இருக்கட்டும், இல்லை அர்ஜுன் கேரக்டர் பண்ணவங்களா இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் அவங்களோட ரோலை ரொம்ப ஆப்டாக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் குறிப்பாக ஹரி, நம்ம ஜானி ஹரி மெட்ராஸ்லேருந்து பார்த்துட்டு இருக்கோம். ரஞ்சித் சாரோட கம்பெனி ஆர்டிஸ்ட்னு கூட நம்ம இன்டர்வியூலாம் கலாச்சி சொல்லியிருக்கோம், கிண்டல் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் இவரை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் இந்த கம்பெனி கிடையாது அப்படின்றத திரும்ப இந்த படத்தில் நெயில் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பயந்த கேரக்டராகவும் இருக்குது, ஒரு சில டைமில் ரொம்ப லவ் டிபெண்ட் பண்ண கேரக்டராகவும் இருக்குது. ரெண்டையுமே கலந்து ஒரு மாடுலேஷன்றது இருக்கு இல்லையா, அது ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் குறிப்பாக மாளவிகா மோகனோட பெர்ஃபார்மன்ஸ், ஷீ பிளேஸ் தி ஆன்டகனிஸ்ட் ஆஃப் த ஃபிலிம், ஒன் ஆஃப் தி ஆன்டகனிஸ்ட் மேபி. அவங்க வந்து அவங்களுக்கான எதனால வில்லியாக இருக்காங்க, நெகட்டிவ் ஷேட் பண்ணியிருக்காங்கன்றதுக்கான போர்ட்ரையில் இருக்குது. ஆனால் உங்களுக்கு அந்த கோவம் வராது, நெகட்டிவா வில்லியா கிளைமேக்ஸில் போட்டு அடிக்கணுமா அப்படிங்கும்போது அந்த கோவம் உங்களுக்கு அந்த இடத்துல வரவே வராது. பிகாஸ் ஷி ஹேஸ் அ ஜஸ்டிஃபிகேஷன், எதனால் இந்த ரோல், எதனால் இந்த ஸ்டாண்ட் அப்படின்றது ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது. குறிப்பாக அவங்க வந்து நம்ம ட்ரெய்லரில் கூட பார்த்துருப்போம், ஒரு கத்துற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும், பயங்கரமாக கத்துவாங்க, ஹை ட்ரெபிளில் கத்துவாங்க. நம்ம கேட்கும் போதே ஏர்பாட்ஸில் காதெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. தேட்டரில் ரொம்ப அழகாக அதுக்கான சவுண்ட் டிசைன் அமைஞ்சிருக்கு. அண்ட் பர்ஃபார்மன்ஸாக ஷி ஹாஸ் நெயில்ட் இட் அகைன், மாளவிகா மோகனன். அண்ட் சவுண்ட் சிஸ்டம், அவங்களோட சவுண்ட் டிசைன் ரொம்ப பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். படம் ட்ராவல் பண்ணுற விதம் அப்படின்னு எடுக்கும் பொழுது உங்களால் இந்த படம் வந்து லைவ் சவுண்ட் அப்படின்றது நம்ம ரெகுலராக பேசிகிட்டே இருந்திருக்கோம், பார்ட் ஆஃப் த ப்ரொமோஷனாகவும் அது ஆயிடுச்சு. தங்களானா விக்ரம் சார் எப்படியோ தங்களானா லைவ் சவுண்ட் அப்படின்றதுமே சேர்ந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இந்த படம் லைவ் சவுண்டில் எடுத்திருக்காங்க, டப்பிங் எதுவும் கிடையாது அப்படின்றதுனால கொஞ்சம் இந்த டைலாக்ஸில் உங்களுக்கு புரிதல் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா லேண்ட்ஸ்கேப்பாக நார்த் ஆர்காடில் இருக்குது, அந்த மக்களோட ஸ்லாங்காக இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன், அந்த லவுடு க்ரௌட் நாய்ஸ் அதில் எனக்கு மேபி கனெக்ட் ஆகலையா, இல்லை உண்மையிலேயே சவுண்டிங் அப்படி தான் இருக்கான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அது செகண்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஆனால் ஒவ்வொரு டைலாகையுமே நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தான் நீங்கள் ஆளாவீங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னு அட்லீஸ்ட் பக்கத்தில் கேட்குற மாதிரியா இருக்கும். ஸோ எதுக்காக லைவ் சவுண்ட், எதுக்காக டப்பிங் வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணாங்கன்றது படம் பார்த்ததுக்கு அப்புறமாவும் தெரியல. பட் ஸ்டில் அந்த எமோஷன் அண்ட் ஸ்லாங்கை திரும்ப ரீக்ரியேட் பண்ண முடியாதுன்றதுக்காக லைவ் சவுண்ட் கொண்டு வந்தாங்களான்னு ஒரு கேள்விக்குறியும் வருது. பட் கொஞ்சம் டவுட்ஃபுல்லான டைலாக்ஸ் தான் நம்ம எடுத்துக்க வேண்டியது. ஓ இதுதான் சொல்லியிருப்பாங்க, ஓகே இது இதுவாக தான் இருக்கும் அப்படின்ட்டு சீனை மேட்ச் பண்ண எமோஷன்ஸ் உங்களால் கனெக்ட் பண்ணி அந்த டைலாக் ரிலேட் பண்ணிக்க முடியும். அந்த விதத்தில் தான் டைலாக்ஸ் அமைஞ்சிருக்கு. இந்த படம் அப்படின்னு எடுக்கும்பொழுது எந்த அளவுக்கு ஆர்டிஸ்ட்டை டிபெண்ட் பண்ணி இந்த படம் இருக்கோ அதை விட ஒரு ஸ்டெப் அதிகமாக டெக்னீஷியன்ஸை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். டெக்னிக்கலி சூப்பர் ஸ்ட்ராங் அண்ட் சவுண்ட் ஃபிலிம் தங்கலான். சினிமாட்டோகிராஃபர் கிஷோர் அண்ட் எடிட்டர் ஆர்கே செல்வா, 2 பேர் வந்து கையில் உளியை வச்சு படத்தை செதுக்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு ட்ரையான லேண்ட்ஸ்கேப்பில் என்ன சினிமாட்டிக் ஆங்கிள் உங்களால் வச்சிட முடியும் சொல்லுங்களேன். கிஷோர் ரொம்ப அழகான ஃப்ரேம்ஸ் வச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு விஷயமும் பியூட்டிஃபிகேஷன் ஷாட்ஸாக இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்தா அந்த ஆற்றை கடற்கரை சீன், அதில் அவ்வளோ இன்டென்ஸான ஒரு ஷேக் இருக்கும். அதாவது அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ஒரு பதட்டத்தில் இருக்குன்றத ஹேண்ட் ஹெல்டாக கொண்டு போயிட்டு ஃப்ரேமில் ஷேக் கொடுத்துருப்பாங்க. அந்த விஷயம் உங்களுக்கு ஆஸ் அ வியூவராக எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும், கனெக்ட் பண்ணும். ஆனால் அதே மாதிரியே அகெயின் கோயிங் பேக் டு அந்த கோல்ட் டிக்கிங் மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ட்ரையான லேண்டு தான், ஒரு எல்லோ டோன் தான் இருக்கும். ஒரு நீங்கள் கேஜிஎஃப் பார்த்தா ஒரு ஃபீல் இருக்கும், அதில் கூட கொஞ்சம் செட் ப்ராப்பர்ட்டிஸ் அங்கங்கே இருக்கும். ஒரு வீடு, ஒரு மில்லு, ஒரு ஃபேக்ட்ரி அப்படின்ட்டு இங்கே எதுவுமே இருக்குது. ஒரு பொட்டல் காடு, அங்கே ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ரேம் கொடுக்க முடியும்னா கிஷோரால் முடியும். எஸ், நெயில்ட் இட் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அகெயின் எடிட்டர் ஆர்கே செல்வா, ஒன் ஆஃப் மை ஃபேவரட் எடிட்டர்ஸ். இதில் வந்து என்ன அவரோட மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னா இது அவரோட 25வது ஃபிலிமும் கூட. இதில் வந்து ப்ரீ இன்டர்வல் அண்ட் ப்ரீ கிளைமேக்ஸ் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. ப்ரீ இன்டர்வல் அண்ட் ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு விதமான கட்ஸை ஒரு ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ரியாலிட்டி அண்ட் ஃபிக்ஷனல் இந்த 2 வேர்ல்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர், ஒரு கட்டுன்றது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டு பி ப்ரூட்டலி ஹானஸ்ட், எடிட்டிங் கற்றுக்கிறவங்களுக்கு இந்த வே ஆஃப் எடிட்டிங் இஸ் அ நோட் புக். ப்ரீ இன்டர்வல் அண்ட் ப்ரீ கிளைமேக்ஸ் இது ரெண்டுமே வந்து இட்ஸ் அ நோட் புக் ஃபார் தி ஆஸ்பைரிங் எடிட்டர்ஸ். அதனால ஆர்கே செல்வா அவர்களுக்கு மிகப்பெரிய அப்ரிசியேஷன் கொடுத்தே ஆகணும். இதில் கேரக்டர்ஸை விட ஒரு படி மேலே டெக்னீஷியன்ஸ் இந்த படத்துக்கு இம்பார்ட்டன்ட்ன்ற மாதிரி, அதை விட ஒரு படி மேலே இன்னொரு நபருக்கு இம்பார்ட்டன்ட். ஒரு 10-14 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேங்க ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துக்கு ஒரு அவார்டு கூட கிடைக்கல, ஒரு ரெகக்னேஷன் கூட கிடைக்கல. ஆனால் 10 வருஷம் கழிச்சு அந்த படம் ரீரிலீஸ் ஆகுது, தேட்டரில் கொண்டாடுறாங்க. டைரக்டர்கிட்டையும் மியூசிக் டைரக்டர்கிட்டையும் சாரி கேட்குறாங்க. ஓரளவுக்கு அந்த படம் வந்து இன்னைக்கும் பேசப்படுது, டிவியில் போட்டாலும் பார்க்குறாங்க. நன் அதர் தென் 1001 படம். அந்த படத்தில் ஜிவி பிரகாஷ் அவர்கள் கொடுத்த ஒரு எஃபர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை விட இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் போட்டிருக்க எஃபர்ட் இஸ் into 2 into 3 டைம்ஸ் ஹையர். ஏன்னா நான் ஒரு தேட்டரில் படம் பார்க்குறேன், நல்ல சவுண்ட் குவாலிட்டி இருக்க ஒரு தேட்டர், நான் சீட்டில் உட்காந்துருக்கேன் அப்படின்னா
என்னால் அந்த சீட்டில் காமன் கம்போஸ்டாக உட்கார முடியல. ஏன்னா நான் கத்தலை, கைத்தட்டல, விசில் அடிக்கல, பட் லிட்டரலி ஐ வாஸ் ஷேக்கிங். ஏன்னா அந்த மியூசிக்கு சீட்டே அதிருது. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான ஒரு மியூசிக் நெயில் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக 3 இடத்துல நீங்கள் மிஸ் பண்ணி விட, டைட்டில், இன்டர்வெல் அண்ட் த கிளைமேக்ஸ் போர்ஷன். ஸோ இந்த இடத்துல அவர் ஒர்க் பண்ணியிருக்க RR இருக்கு இல்லையா, இந்த 3 இடத்துல ஒரு மியூசிக்ன்றது 3 இடத்துல பர்ஃபெக்டாக உட்காந்து இருந்துச்சுன்னா அந்த சீன் நீங்கள் எவ்வளோ நார்மலான சீனை நீங்கள் காட்டினாலுமே எலிவேட் பண்ணி விட்டுரும் அந்த சீனையை. அதை பர்ஃபெக்டாக புரிஞ்சு எக்ஸப்ஷனலாக நெயில் பண்ணியிருக்காரு ஜிவி பிரகாஷ் அவர்கள். நம்ம 1001 அவரை கொண்டாடாமல் விட்டதுக்கு பிராச்சித்தமாக இந்த படத்தில் அவர் நம்ம கொண்டாடினோம் அப்படின்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அண்ட் இதை தாண்டி சாங்கோட பிளேஸ்மெண்ட் அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் யூடியூப்ல தங்கலான் சாங்ஸ் எல்லாம் படம் ரிலீஸ் முன்னாடியே பார்த்துருப்போம், ஃபுட்டேஜாகவே வந்திருக்கும். குறிப்பாக அந்த அறுவடை சாங்காக இருக்கட்டும், மினிக்கி சாங்காக இருக்கட்டும், லானே தங்கலானே சாங், இந்த வார் சாங் இருக்கு இல்லையா, இந்த சாங் எல்லாமே உங்களால் பாட்டாக கேட்கும் பொழுது இது எங்கே வரும், எதுக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டு, மினிக்கி பாட்டு எதுக்கு தேவையில்லாமல் ட்ரெண்ட் ஆச்சு, பிடிச்சது, பட் எங்கே வரும் அப்படின்றது இருக்கு இல்லையா. பிளேஸ்மெண்ட் ஆஃப் த சாங்ஸ் இஸ் சூப்பர் ஜீனியஸ் ஃப்ரம் ஜிவி பிரகாஷ். எங்கே இருக்கணும், எங்கே இது தேவை அப்படின்றத பர்ஃபெக்டாக பொருத்தியிருக்காரு. அண்ட் ஆப்வியஸ்லி பாரஞ்சித்தோட ரைட்டிங்கில் தான் சாங் பிளேஸ்மெண்ட்ஸும் அமையும். அங்கே பிளேஸ் பண்ண விதம் ரொம்ப ஆப்டாக இருந்தது. ஸோ உதாரணத்துக்கு அறுவடை சாங் வந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஏன் அந்த சாங் வருதுங்கும் போது உங்களால் ஒரு கனெக்ட் பண்ணிக்க முடியும், ஒரு வாழ்வியல் கனெக்ட் பண்ண முடியும். மினிக்கி சாங் ஏன் வருதுங்கும் போது மினிக்கி சாங் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ சாங் பிளேஸ்மெண்ட், இட்ஸ் அன் எவல்யூஷன் ஆஃப் மேன்கைண்ட். அந்த இடத்துல அந்த கிளான், அந்த இன மக்களுக்கு ஒரு எவல்யூஷன் அப்படின்னு தான் சொல்லலாம். அதனால தான் அந்த இடத்துல மினிக்கி சாங்கோட பிளேஸ்மெண்ட் இருக்கு. அண்ட் லானே தங்கலானே வந்து அகெயின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தான், ஒரே சாங்காக ஸ்ட்ரெச்சாக வராது, பிட்ஸ் அண்ட் பீசஸாக கட் பண்ணி அங்கங்கே பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த லானே தங்கலானே சாங் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து எக்ஸப்ஷனலி ஒர்க் அப்படின்னு தான் சொல்லணும். ஹை ரைஸ் மொமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா, உங்களுக்கான தேட்டர் ஃபீல் மொமெண்ட் நிறையா இருக்குது, தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மொமெண்ட் நிறையா இருக்குது. நீங்கள் படமாக பார்க்கும்பொழுது எனக்கு இந்த இடம் ரைஸ் இருக்கணும். குறிப்பாக செகண்ட் ஹாஃப் ஆரம்பித்த முதல் 10வது நிமிஷம் ஒரு விஷயம் நடக்கும், அது ட்ரெய்லர்லையுமே இருக்குது. ஐ டோன்ட் வாண்ட் டு பிரேக் தி ஸ்பாயிலர். அந்த இடத்துல இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் பார்க்கும் பொழுது பார்வதி அவங்க உடஞ்சி அந்த விஷயத்த பார்த்து அழுகும் பொழுது அதுதான் தேட்டர் மூமெண்ட், அதுதான் எனக்கு வேணும். ஆஸ் அ ஃபேனாக எனக்கு அதுதான் வேணும், அந்த மொமெண்ட் எனக்கு கொடுக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகாக ரைட்டிங்கில் நெயில் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். குறிப்பாக 2-3 டயலாக்ஸ் வந்து ரஞ்சித் சாருடைய பாணியில், அவருடைய ஸ்டைல் அவருக்கே உரித்த விதத்தில் இருக்குது. சாவ துணிஞ்சவனுக்கு தான் இந்த வாழ்கிறதுக்கு இடம் அப்படின்றதா இருக்கட்டும், எனக்கு தங்கத்தோட என் நிலம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிற விதமாக இருக்கட்டும், ஒன்றுக்குமே பேர், அதாவது ரோஷமாக இருந்தாலும் ஒரு நாள் வாழ்ந்தால் ரோஷக்காரனாக வாழணும் அப்படின்ற வார்த்தைகள், இதெல்லாமே வந்து நாட் ஜஸ்ட் சினிமாட்டிக் டைலாக், இட்ஸ் வே ஆஃப் லைஃப், ஹி டீச்சஸ் அஸ் லைஃப் அப்படின்றது தான் இந்த படத்தோட கன்வேயர். கம்மிங் பேக் டு விஎஃப்எக்ஸுங்கும் பொழுது ட்ரெய்லரில் பார்த்தோம், பாம்பு பிச்சு போடுற சீனாக இருக்கட்டும், இல்லை ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட்ஸாக இருக்கட்டும், ட்ரெய்லர் பார்க்கும்பொழுது ஓவர் டூவாக இருக்குது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட், ஸ்கை என்ஹான்ஸ்மெண்ட் எல்லாமே தேவையில்லாமல் ரொம்ப க்ளோவாக இருக்குது, ரொம்ப அந்த விண்டேஜ் ஃபீல் கொடுக்கணுன்றதுக்காக மெனக்கிட்ட மாதிரி இருக்குன்றது சொல்லியிருந்தோம். இதில் படத்தில் அவ்வளோவா இல்லை, பட் ஸ்டில் குட் பி ஈவன் மோர் பெட்டர் அப்படின்றது தான் விஎஃப்எக்ஸோட தாட். ஏன்னா இன்சைட் சோர்ஸ்லேருந்து முந்தா நேற்று வரைக்குமே விஎஃப்எக்ஸ்க்கான எடிட் முடிஞ்சிருக்கு, விஎஃப்எக்ஸை கரெக்ட் பண்ணுறதுக்கான எடிட் ஒர்க்ஸும் போயிருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அண்ட் படத்தோட பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்த்துட்டு இருக்கும்பொழுது காஸ்டியூம்ஸ் பிளேட் அ வைட்டல் ரோல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே பேசும்போது ஏகன் ஏகாம்பரம் தான் அந்த படத்துடைய காஸ்டியூம் டிசைனர். ஹி ட்ராவல்ட் அரவுண்ட் இந்தியா, யூஸ் நேச்சுரல் டை, எதுவுமே வந்து ஆர்டிஃபிஷியலாக ஒரு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஃபேப்ரிக்கை டை பண்ணது இல்லை. அண்ட் குறிப்பாக விக்ரம் சார் போட்ட காதில் போட்டுற கம்மல் கூட பார்க்க 2 உடச்சி தான் 2 காலை வச்சுருக்காங்க. எவ்ரிதிங் வாஸ் சூப்பர் நேச்சுரல். ஈவன் பேர்ட் ஃபெதருமே ரியலிஸ்டிக்கான ஒரு பேர்ட் ஃபெதர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த காலகட்டத்தில், அதாவது 17th century வாழ்ந்த மக்கள் என்ன மாதிரியான ஒரு ஆர்னமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, என்ன மாதிரி காஸ்டியூம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்றத டீட்டெயில் ரிசர்ச் பண்ணி இந்த படத்தில் வச்சது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு தான் சொல்லணும். அதை தாண்டி முக்கியமாக ஸ்டன்ட்ஸ் ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு எகிரி அடிக்கிற மாதிரியான ஒரு இதுவே கிடையாது. குறிப்பாக வார் சீன்ஸ்லாம் இருக்குல்ல, வார் சீன்ஸில் ஒரு விதமான டாக்டிக்கல் ஸ்டெல்த் மோட்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு சின்ன சாட்டையை வச்சு ஒருத்தர் அட்டாக் பண்ணுறது எப்படி, இருக்கிற வெப்பனை வச்சு அட்டாக் பண்ணுறது எப்படின்றது ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. பட் ஸ்டைலிஷாக மாடர்ன் சினிமாக்கு ஏற்ற மாதிரியான எந்த விஷயமே இல்லை, ஃபோர்ஸ் ஃபிட்டாக கூட அவங்க உள்ளே வைக்கல. அதில் ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க. ஒரு யதார்த்தமான சினிமாவை காட்டணும், 17th century வாழ்ந்த மக்களின் வாழ்வியலை காட்டணுன்றதுல எந்த இடத்துலையுமே இதை நெவர் காம்ப்ரமைஸ்ட். அண்ட் அதை ரொம்ப யதார்த்தமாகவும் அழகாகவும் படத்தில் காட்டியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்பொழுது படம் தங்கலான் எப்படி இருக்குன்னா, இட்ஸ் அகெயின் பிளடி பிளட் கேம் ஃபார் லேண்ட் அண்ட் கோல்டு, குவெஸ்ட் ஃபார் கோல்டு அகெயின். இதெல்லாமே கன்வேயல் எப்படி அமைஞ்சிருக்குன்னா நல்ல விதத்தில் தான் அமைஞ்சிருக்கு, நல்லாவே இருக்குது. குடும்பத்தோட போகலாமா அப்படின்னா, யூ லவ் பிளட் கேம்ஸ், பிளட் கைண்ட் ஆஃப் மூவிஸ் அப்படின்னா தாராளமாக போகலாம். தப்பான வார்த்தைகள், தப்பான இன்டென்ஷனில் எந்த படமும் இல்லை. இட்ஸ் எ க்ளீன் பியூர் இன்டென்ஷனல் மூவி. அண்ட்
லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் பிளட் ஃப்ளோஸ் இருக்கு. அந்த பிளட் ஃப்ளோவும் எதுக்காக அப்படின்ற ஒரு ஃபேண்டசி, ஒரு ஃபிக்ஷனல் கன்வேயல் ஸ்டோரி டெல்லிங்குமே படத்துல வச்சிருக்காங்க. ஸோ அதனால தப்பா தெரில, சென்சார் போர்டுமே பிளட்ல பிளர் பண்ணல. அதுக்கு காரணம் படம் அதை டிமாண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இத்தனையும் இருந்தாலும் படத்தை இன்னொரு தடவை பார்க்கலாமா? நான் கண்டிப்பாக 2 times 3 times கூட பார்ப்பேன். பிகாஸ் ஆஃப் த சவுண்ட், த டைலாக்ஸ் அண்ட் தி ஐடியாலஜி ரஞ்சித் ஹேஸ் கிவன் டு அஸ். ஸோ ஓவராலாக இந்த ரேஸில் தங்கலான் வின்னா அப்படின்னா ஆப்வியஸ்லி தங்கலான் ஸ்டாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். இன்னொரு படம் பார்த்துட்டு அந்த படம் எப்படி இருக்குன்ற ரிவ்யூ கொடுக்குற வரைக்கும் திஸ் இஸ் RJ Amudan. Admissions open at Sri Venkateshwara Group of Institutions, Pondicherry. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.